Bye. Bye. It's like the one. Why younger? Daddy younger. Come with me. One second. No. Yes. அது அவங்க சரி பண்ணல சும்மா. ராஜா புஜ்ஜி கூட வாங்க. ராஜா சூப்பர் ராஜா. ये राजा साहब की ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஷாம்பு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்குறேன். ரொம்ப சிம்பிள் ஈஸியான மெத்தடில். இது வந்து பார்த்திங்கன்னா பூந்தி கொட்டை. இதில் வந்து பார்த்திங்கன்னா சீட்ஸ் இருக்கும், அது வந்து உடச்சி வந்து எடுத்துடணும். அப்புறமா இது வந்து பார்த்திங்கன்னா பாதாம் பிசன் இது வந்து ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து ஹாட் வாட்டர் வந்து இது வந்து ஓவர் நைட் வந்து சோக் பண்ணி எடுத்து போகிறேன். ஸோ ஹாட் வாட்டரே வந்து போடணுமானாக்கா சீக்கிரமாக வந்து ஊறும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 days ஆகும் டைமு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஓவர் நைட் வந்து சோக் பண்ணி வச்சிடறேன் அப்படியே. ஸோ இந்த ஹாட் வாட்டரில் வந்து பார்த்திங்கன்னா சீக்காக்காய் வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஊறத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ தட் நான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நாட்டு சீக்காக்காய். ஸோ இந்த நாட்டு சீக்காக்காய் வந்து ஆட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து சோக் பண்ணி வச்சுக்கலாம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா சுடு தண்ணி தான் வந்து போட்டிருக்கேன். ஸோ அவ்வளோதான், ஓவர் நைட் வந்து சோக் பண்ணிச்சேன்னா நம்ம வந்து. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா குவான்டிட்டி வந்து நான் சொல்லிடுறேன். நான் வந்து பார்த்திங்கன்னாக்கா இது வந்து வித் சீட்ஸோடு சேர்த்து நான் வந்து 1/4 kg எடுத்தேன். சிம்பிள் ஃபார்முலா வந்து சொல்கிறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 1/4 kg அளவுக்கு சீக்காக்காய் 1/4 kg எடுத்துனாக்கா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த பூந்தி கொட்டையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 1/4 kg எடுத்துருக்கோம். வித் சீட்ஸோட சீட்ஸ் ரிமூவ் பண்ண பிறக்கும் நம்ம வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நொரப்பாதம் அதிகமாக இருக்கும், இது வந்து நொரப்பாதம் வந்து கம்மியாக இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பாதாம் பிசனும் இது வந்து ஆட் பண்ணிவிட்டு ஓவர் நைட் வந்து சோக் பண்ணி வைக்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னாக்கா ஓவர் நைட் சோக் பண்ண பிறகு என்ன ப்ராசஸ் நாளைக்கு வந்து நான் காமிக்கிறேன். ஸோ இது பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் ஈஸி. இது நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எப்படி ப்ரிசர்வேட்டிவ் பண்ணுறது அப்படின்னு வந்து தெரியறது கிடையாது. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னாக்கா ப்ரிசர்வேட்டிவ் பண்ணுறதுக்கு என்னென்ன யூஸ் பண்ணணும் அது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நாளைக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சூப்பரான நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னாக்கா சீக்காக்காய் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து ஓவர் நைட் வந்து சோக் பண்ணி வச்சோம் இல்லையா. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஊறி இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு வந்து ஊறணும். அப்புறமா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து சூப்பராக வந்து ஊறி இருக்குது. ஸோ இது தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷாம்பு வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஜஸ்ட் வந்து இப்படி போடுங்க. போட்டுட்டு இது வந்து பார்த்திங்கன்னா மிக்சியில் வந்து நல்லா வந்து அரைச்சிடணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து மிக்சியில் வந்து மசிஞ்சிடுச்சு. ஸோ இந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து மசிஞ்சிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பவுலுக்கு வந்து நான் வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து கூக்கடிக்காய் அப்புறம் பாதாம் பீசன் போட்டுக்கிறோம் இல்லையா. ஸோ அது வந்து இதில் வந்து போட்டுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து மிக்சியில் வந்து அரைச்சிடணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வச்சிங்கன்னா கெட்டு போயிடும். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு அது வந்து நிறைய பேர் வந்து சொல்கிறது கிடையாது. அது வந்து பார்த்திங்கன்னா இதுக்காண்டி ஆட் பண்ணலன்னா ப்ரிசர்வேட்டிவ்க்காக ஒரு நம்ம வந்து ஆட் பண்ணோம். ஃபஸ்ட் லாஸ்ட்டில் வந்து அது எப்படி எவ்வளோ ஆட் பண்ணோம் அப்படின்னு நான் வந்து காமிக்கிறேன். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பாதாம் பீசன்னு அப்புறமா கூக்கடிக்காய் போட்டுக்கிறோம் இல்லையா. அது பாருங்கள் இந்த கலருக்கு வந்து வந்துருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா
ஸோ இதே சேம் ப்ராசஸில் தான் வந்து ரெடி பண்ணுறது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஓகே நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ப்ரிசர்வேட்டிவ் பண்ணணும், இல்லைனா வந்து ஸ்பாயில் ஆகிடும். இது வந்து பார்த்திங்கன்னா அப் டு 1 year வரைக்கும் கூட நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்க்கலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா சிட்ரிக் பயோ என்ஜைம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நேச்சுரலாக ரெடியாக வந்து தான். இது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இதை ஆட் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னாக்கா நிறைய நாள் வந்து ப்ரிசர்வேட்டிவ் வந்து இருக்கும். ஸோ இது வந்து இப்போ ஆட் பண்ணலாம். ஸோ 1 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் ஆட் பண்ணிக்கிறேன். இதே போதும். இதே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சூப்பராக வந்து ப்ரிசர்வேட்டிவ் வந்து இருக்கும். ஸோ இதை வந்து ஒரு பாட்டிலுக்கு வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வேண்டியது தான். நம்மளுக்கு வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டோரேஜ் பாட்டிலில் வச்சு நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி போகிறோம். சூப்பராக வந்து அப் டு 6 months வரைக்கும் கூட இருக்கும். இதில் வேணா வேப்பம் தயை நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆம்லா அதெல்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் அதெல்லாம் வந்து ஆட் பண்ணல, அப்படியே வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலே வந்து நேச்சுரலாக வந்து கெமிக்கல் ஃப்ரீ சோப் வந்து எப்படி ரெடி பண்ணுறது பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் ஈஸி. நம்ம வந்து பார்த்திங்கன்னா சோப் பேஸ் வந்து ரெடி வாங்கியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா அமேசானில் ஃப்ளிப்கார்ட்டில் எல்லா இடத்துலையும் வந்து கிடைக்குது. வாங்கும் போது கொஞ்சம் குவாலிட்டியை வந்து வாங்கிக்கோங்க, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கரைட்டும். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னாக்கா இது வந்து பார்த்திங்கன்னாக்கா நம்ம வந்து கொஞ்சம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்து ஆட் பண்ணுறோம். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கோகோனட் ஆயிலும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை பாதாம் ஆயிலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆயில் வந்து ஆட் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரோஸ் பவுடரு வீட்டிலே கூட ரெடி பண்ணிக்கலாம், இல்லை வந்து அமேசான்லலாம் வந்து கிடைக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து ரெடி பண்ணது தான். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நலங்கு மாவு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் வந்து கொடுங்க. லோ ஃப்ளேமில் வந்து வரட்டும். இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து டோட்டலாக வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இந்த சமயத்தில் பாருங்கள் டோட்டலாக வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஏஜ் குரூப்பாரும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ கேஸ் வந்து கட்டிட்டு போகிறேன். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னாக்கா ஜஸ்ட் வந்து இப்படி ஸ்ப்ரே பண்ணணும். நம்ம எதுக்கு வந்து போட்டுருமோ அது வந்து ஸ்ப்ரே பண்ணணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஜஸ்ட்டு வந்து இப்படி ஒரு கலக்கி விட்டுட்டு இப்படி வந்து போர் பண்ணி வேண்டியது தான். ஸோ ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக வந்து சோப் வந்து வீட்டிலே வந்து ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் யூஸ் பண்ணிக்கலாம், ஈவன் இன்க்ளூடிங் என்னோடய பேபிஸ்க்கு வந்து நான் வந்து இந்த சோப் தான் யூஸ் பண்ணுறது. ஸோ ரொம்ப சிம்பிள். ஸோ மீந்துச்சு வாசி நான் வந்து கொஞ்சமாக வந்து இங்கே ஊற்றிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்சம் கிளியராக வர்றதுக்காக நெக்ஸ்ட்டு மேலே வந்து இந்த ஒரு நொறையாக வந்து தெரியாமல் இருக்கிறதுக்கு நான் வந்து இது ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். சூப்பராக வந்து நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடும். ஸோ இது வந்து எவ்வளோ மணி நேரம் இருக்கணும்னாக்கா ஒரு 6 hours வந்துச்சுன்னா போதும், நம்மளுக்கு வந்து செட்டில் ஆகிடும்.